நீ ஒரு கோவிலுக்கு போகணும், எது பண்ணாலும் போராடணும். எங்க பிள்ளையார் சிலை எடுத்துட்டு வரணும்னா உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. அந்த பகுதியில் இருக்க மசூதி கிட்ட வந்து நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறீங்க. என்னங்க நடக்குதுங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சகோதரத்துவம், மத நல்லிணக்கம்ங்கிறீங்க. அப்போ சிறுபான்மையினரா இருக்கிறவங்க யார் கூட நல்லிணக்கத்தோட இருக்கணும்? நாங்க உங்களோட எல்லா விதத்திலும் நாங்க உங்களை சகோதரர்கள் தான் சொல்றோம். இஸ்லாமிய சகோதரர்கள் தான் சொல்றோம். இதை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிடையாது. சில அடிப்படைவாதிகள், இந்த மதத்தை வச்சு இங்க ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதுல வந்து பண்றாங்க. சாமானிய இஸ்லாமிய மக்கள் இதுக்கு நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிக்கணும். கோவில் மேல, ஒரு முருகன் கோவில் மேல போய் நான் ஆட்டு பிரியாணி எடுத்துட்டு போவேன், அசைவ உணவை எடுத்துட்டு போவேன், யார் கேட்பான்னு நீங்க திமிர்த்தனமா கேட்டீங்கன்னா அப்போ இந்துக்களோட எதிர்வினை இப்படி தானங்க இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்துக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே கையை கட்டி வாயை பற்றிக்கிட்டு அப்படியே பேசாமல் போயிடுவான், இந்துக்கள் தூங்கிக்கிட்டே இருப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அமைதியான முறையில் போகிறப்ப நாங்களும் அமைதியான முறையில் போவோம். நீங்கள் சகோதரத்துவத்தை பேணுறப்ப நாங்களும் நிச்சயமாக சகோதரத்தை பேணுவோம். ஆனால் எப்போ நீங்கள் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீணா எங்களோட மத உணர்வுகளை புண்படுத்துறீங்களோ அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் வந்து மாட்டுக்கறி திருவிழா நடத்துகிறவன் பன்றிக்கறி போடுறான்னு சொன்னால் அந்த நீங்கள் திருவிழாவே கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ யாருக்கான ஆட்சி நடக்குதுங்க? யாருக்கான அரசு நடக்குதுங்க? அப்ப எங்க பெரும்பான்மையா இருக்கிற இந்து மக்களை வந்து உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க, அவங்கள வந்து நீங்க துச்சமா மதிச்சு எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்களா? அப்ப அவர் கேட்கறதுல பாயிண்ட் இருக்குல்ல, அங்க ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்குல்ல, இறைவனே பன்றியா வந்து பால் கொடுத்துருக்காருல்ல, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, அங்க போய் நாங்க பன்னியை வெட்டுறோம்னு சொல்லல, பன்னியை காணிக்கை கொடுக்குறோம்னு சொல்றோம். அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? உடனே பாருங்க இவங்க வந்து பாருங்க சிறுபான்மையினரோட மத உணர்வுகளை புண்படுத்துறாங்கன்னு எல்லாம் துண்டு உதவி தோல்ல போட்டு வராங்க. ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி போய் மலை மேலே ஆடு வெட்டுறேன்னு சொன்னப்ப ஏன்டா அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்களே அவங்களாம்? கேட்கல இல்லை. அப்போ நாங்கள் வந்து நானும் பக்திமான் தான் அப்படின்னு முருகன் மாநாடு நடத்துனாங்கல்ல, அந்த முருகன் மாநாடுல வந்து உட்காந்துருந்த இவங்களை எத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க? எப்படிங்க ஒரு முருகன் மலை மேலே போய் இந்த மாதிரி பண்ணலான்னு?